இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 6வது தந்திரமும் 13வது தலைப்பு அபக்குவன் பாடல் எண் 1689. முதலடியில் மண்ணும் மலமைந்தும் மாற்றும் வகை ஓரான். இது முதலடி. மண்ணும்னா பெரும்பான்மை அப்படின்னு பொருள். இந்த இடத்துல மலம் ஐந்தும் அப்படிங்கிறாரு. மலங்கள்னு சொல்கிறாரிங்க. மலங்கள் என்றால் மும்மலங்கள். இது பெரும்பான்மையாக இருக்கின்றது ஒவ்வொரு உயிர்களிடத்தும். அதே போல் ஐந்தும் அப்படிங்கிறாரு. 5 புலன்களும் அதன் பெரும்பான்மையாக தான் நம்ம இயக்கி கொண்டு இருக்கின்றது இந்த இடத்துல. ஸோ மண்ணும் மலம் ஐந்தும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த பிறப்பில் நம்மிடம் பெரும்பான்மையாக இருக்கின்றது மும்மலங்கள் தான் பெரும்பான்மையாக இருக்குது. இறை சிந்தனையோ இல்லையா, இறைவனா இந்த இடத்துல நம்மளுடைய மனதில் பெரும்பான்மையாக இல்லை. காலையிலேருந்து இந்த இரவு வரைக்கும் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு பக்தி எல்லாமே இருக்குது. ஆனால் பக்தி அதிகமாக இருந்ததா இல்லை உலகியல் வாழ்க்கை அதிகமாக இருந்ததா என்று கேட்டால் இங்கே உலகியல் வாழ்க்கை தான் அதிகமாக இருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால் இங்கே மும்மலங்கள் அதுதான் காரணமாக நமக்கு இங்கே இருக்கின்றது. அதே போல் நம்முடைய செயல்பாடுகள் இந்த இடத்துல எல்லா செயல்பாடுகளுமே அறத்தின்படி இருக்கின்றதா தர்மத்தின்படி இருக்கின்றதா என்று ஒவ்வொரு வினாடியும் நாம் சிந்தித்து பார்க்கின்றோம் என்றால் இல்லை. 5 புலன்கள் என்ன சொல்கின்றதோ அதைத்தான் கேட்கின்றதே தவிர்த்து இங்கே தர்மம் இருக்கின்றதா அறம் இருக்கின்றதா என்று யாரும் சிந்திப்பதும் இல்லை. ஸோ பெரும்பான்மையாக இங்கே இருப்பது இந்த மும்மலங்களும் புலன்கள் 5 தான். இதை மாற்றும் வகை ஓரான் அப்படிங்கிறார். மாற்றும்னா மாற்றுகின்ற வகைன்னா இந்த இடத்துல வழிமுறை. இந்த இடத்துல ஸோ மாற்றுகின்ற வழிமுறையை ஓரான் அப்படின்றார். ஓர்தல் அப்படின்னா ஆராய்தல் அப்படின்னு பொருள். ஓரான் அப்படின்னா ஆராய்ந்து தெரிந்து கொள்ளாதவர்கள் அப்படின்னு பொருள். இப்போ முதலடியிலேயே நம்மளுடைய செயல்பாடுகள் இந்த பிறவி முழுமையாகவே மும்மலங்களின் படி இருக்குது, பெரும்பான்மையாக இருக்குது. 5 புலன்கள் படி பெரும்பான்மையாக இருக்குது இந்த இடத்துல அதோடைய செயல்பாடுகள். இதை நம்ம மாற்றணும். இந்த இடத்துல எப்படி மாற்றணும் இந்த இடத்துல அப்படின்னு அதை ஆராய்ந்து மாற்றணும் அப்படிங்கிறார். ஏன்னா ஓரான் அப்படிங்கிறார்ல. ஸோ ஆராய்ச்சி செய்து மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி ஆராய்ச்சி செய்யலாம்னா 5 புலன்களை நம்ம ஓரளவு ஆராய்ச்சி செய்யலாம். இது அறத்தின்படி இருக்கின்றதா தர்மத்தின்படி இருக்கின்றதா, இது இறைவனுக்கு பிடிக்கின்றதா நம்முடைய செயல், இதை ஒவ்வொரு வினாடியும் யோசித்து செய்து கொண்டே இருந்தோம் என்றால் இந்த 5 புலன்கள் வழியாக செய்யக்கூடிய செயல்கள் இந்த இடத்துல அறத்தின் தர்மத்தின்படியே செயல்பட ஆரம்பிச்சிடும் இந்த இடத்துல. அப்புறம் அது ஒரு வகையில் ஒடுங்கிடும் இந்த இடத்துல. அது ஒடுங்குதல் வழியாக இந்த மும்மலங்கள் சிறிது சிறிதாக அழிந்து போகும் இந்த இடத்துல. அப்போ ஆராய்ந்து செய்து ஆய்வு செய்து நாம் இதன்படி நடந்தோமேயானால் இந்த மும்மலங்களை அகற்றி விடலாம். இது பக்குவர்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணம். ஆனால் தலைப்பு அபக்குவன் இந்த இடத்துல. ஸோ பக்குவம் இல்லாதவர்கள் அப்படின்னு பொருள். ஸோ பக்குவம் இல்லாதவர்களுக்காக சொல்கிறார் இந்த இடத்துல. ஆராய்ச்சி தெரிந்து கொள்ளாதவர்கள். இது முதலடியில் சொல்கிறார். 2வது அடியில் துண்ணிய காம ஆதி தோயும் தொழில் நீங்கான். இது 2வது அடி. துண்ணிய அப்படிங்கிறாரு. துண்ணு அப்படின்னா ரொம்ப நெருங்கி இருக்கிறது அப்படின்னு பொருள். ஸோ துண்ணிய காம அப்படிங்கிறாரு. அப்போ காமம் என்றால் இந்த இடத்துல இச்சை என்பது ஒரு பொருளாக இருந்தாலும் ஆசைகள் தான் மூலப்பொருள் இந்த இடத்துல. ஸோ ஆசைகள் தான் இந்த இடத்துல ஒவ்வொரு மனிதனிடமே நெருங்கி இருக்கின்றது. ஒவ்வொரு வினாடியும் ஆசைகளின் படி தானே போடுறது இந்த இடத்துல. சாப்பிட்றதா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும், எந்திரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஆசையின்படி தான் போகுது. கொஞ்ச நேரம் காலையில் நான் தூங்கிக்கிறேனே இந்த இடத்துல. சோம்பலாக இருந்தாலும் அதுக்குள்ளேயும் கொஞ்சம் ஆசை இருக்குல்ல இந்த இடத்துல. ஒரு பொருள் வாங்குவதாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி இங்கே ஆசைகள் அதற்கு அடுத்து இச்சைகள் எல்லாமே இருக்குது இந்த இடத்துல. ஸோ துண்ணியனா நம்மக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கின்றதாம் இந்த ஆசைகள் இச்சைகள் இதெல்லாமே. ஆதி தோயும் அப்படிங்கிறது. ஆதினா ஆரம்பத்தில் இருந்து அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு பொருளும் இருக்குது. ஆதினா முதலில் இருந்து அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது, முதல் அப்படின்னு. ஸோ அப்போ துண்ணிய காம ஆதினா ஆசைகளை முதலாக கொண்டு சரிங்களா நம்மளுடைய பிறவியில் தோயும் தொழில்ங்கிறாரு. தோய்தல் அப்படின்னா முழுகுதல் நனைதல் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. அப்போ ஆசைகளை முதலாக கொண்டு நம்ம இந்த பிறவியில் தோய்ந்து இருக்கின்றோம் இந்த இடத்துல. முழுங்கி இருக்கோம், இதில் நனைஞ்சிருக்கோம் ஆசைகள்லையே. அதையே என்ன பண்ணுறோம் இந்த இடத்துல தொழிலாகவே செய்து கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய பிறப்பு முழுமையாகவே நம்முடைய தொழில் என்ன அப்படின்னா நம்மளுடைய வழக்கமாக தொழில்னா சம்பாதிக்கிறது தான் தொழில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே தொழில் தான் இந்த இடத்துல. ஒரு தண்ணி எடுத்து குடித்தா கூட அது தொழில் தான் இந்த இடத்துல. ஸோ இது எல்லாமே ஆசைகளை முதலாக கொண்டுதான் ஒரு பிறப்பில் நடந்து கொண்டே இருக்கின்றது அப்படிங்கிறாரு. அது எப்படி நெருக்கமாகங்கிறார் நம்முடைய.
ஐம்புலனில் நெருக்கமாக இருந்து இதை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இதை நீங்கான் அப்படிங்கிறார். ஸோ இதை விட்டு நீங்காமல் இருக்கின்றவர்கள் அப்படின்னு பொருள். அப்போ நீக்கிக் கொள்வதற்கு என்ன செய்வது அப்படின்னு பார்த்தா, இப்போ செய்கிற செயல் எல்லாத்தையுமே இந்த இடத்துல நமக்கு பிடிச்சிருக்கான்னு தான் பார்க்குறமே ஒழிய இறைவனுக்கு பிடித்திருக்கின்றதா, மற்றவர்களுக்கு பிடித்திருக்கின்றதா, மற்றவர்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்கிறத விட அவர்களுக்கு ஏதேனும் துன்பம் இல்லாமல் இருக்கின்றதா என்று பார்த்து பார்த்து செய்தாலே நாம் இதிலிருந்து நீங்கி விடலாம். ஸோ நீங்குவது என்பது பக்குவம். இந்த இடத்துல நீங்கான் அப்படின்னு சொல்லப்படுறது பக்குவம் இல்லாதவர்களுக்காக சொல்கிறார். பக்குவம் இல்லாதவங்க ஆசைகளின் வழி மட்டுமே செல்வார்கள், வேறு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். இது 2வது அடியில் சொல்கிறார். 3வது அடியில் பின்னிய பொய்யன் பிறப்பு இறப்பு அஞ்சாதான், இது 3வது அடியில் சொல்கிறார். பின்னிய பொய்யன் அப்படிங்கிறது, பின்னியன்னா என்ன? இந்த இடத்துல நம்ம கூடைகள்லாம் பின்னி இருக்கிறது பார்ப்போம். ஒரு 2 வயர் இருக்கும், ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சு இருக்கும். அதுபோல் பின்னிய பொய்யான் அப்படிங்கிறது. அப்போ இங்கே எது பின்னி இருக்கின்றது அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய சொல்லும் செயலும் இந்த இடத்துல பின்னி இருக்கான். எப்படி பிணைஞ்சிருக்கான்? பொய்களின் வழியாகவே பின்னி பிணைந்து இருக்கான் இந்த இடத்துல. அப்போ எது உண்மை அப்படின்னா, நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே இறைவனை நோக்கிய பயணத்திற்காக இருந்தால் அது பொய்யில்லாத செயல்பாடுகள் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாமே பார்த்தோம்னா சொல்வது ஒன்றாக இருக்கின்றது, செய்வது ஒன்றாக இருக்கின்றது. யாராவது சொல்லலாம், நான் பொய்லாம் பேச மாட்டேன்னு யாராவது சொல்லலாம். ஆனால் இங்கு பொய் என்று சொல்லப்படுவது வாயால் சொல்வது மட்டுமல்ல, அடுத்தவர்களிடம் சொல்வது மட்டுமல்ல, நம்மளுடைய சிந்தனையில் இருப்பது கூட இந்த இடத்துல. நான் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு படுத்து தூங்கிட்டு 5:05க்கு எந்திரிச்சா கூட 5 நிமிஷம் தாமதம், அது பொய் தான். நான் இத்தனை மணிக்கு இந்த காரியத்தை செய்வேன், இத்தனை மணிக்கு இந்த இடத்துக்கு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது வாக்கு கொடுத்துலோ, இல்லை நம்மளே நினச்சா கூட பரவாயில்ல, சாயங்காலம் 5 மணிக்கு அங்கே நிகழ்வு இருக்குது, கோயிலில் நிகழ்வு இருக்குது, நம்ம 4:55க்கெலாம் போயிடணும்னு மனசில் நினச்சிட்டா கூட அதை கடைபிடித்து சரியாக அந்த நேரத்திற்கு செல்ல வேண்டும். 1 நிமிஷம் முன்னாடி கூட போயிடலாம், தப்பு இல்லை. ஆனால் தாமதமாக சென்றால் நம்முடைய எண்ணத்தை நாமே இந்த இடத்துல பொய்யாக்கி விடுகின்றோம். இப்போ பொய்யன் என்றால் இந்த இடத்துல ஒருத்தர் இன்னொருத்தட்ட சொல்கிற பொய் மட்டும் அல்ல, இதுவும் பொய் தான் இந்த இடத்துல. அப்போ பின்னிய பொய்யான் அப்படின்னா இதுபோல் இருக்கக்கூடிய சிந்தனைகள் கூட நம்முடைய செயல்களுக்கும் பின்னி பிணைஞ்சிருக்கா இந்த இடத்துல. இப்படி பின்னி பிணைஞ்சு இருக்கிறதுனால என்ன ஆகுதா இந்த இடத்துல? பிறப்பு இறப்பு அஞ்சாதான் அப்படின்னு. ஸோ திருப்பி திருப்பி இந்த செயலையே யார் ஒருவர் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு வினைகள் தானே சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. அதன் விளைவாக அவர்களுக்கு இறப்பு பிறப்பு தொடர்ந்து வந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஆனால் இதற்கு அஞ்சாதான், அஞ்சுவதில்லை. யார்? பக்குவம் பெறாதவர்கள் அஞ்சுவதில்லை. கொஞ்ச நேரம் லேட் ஆயிடுச்சு இன்னும் இப்போ அப்படின்னு ஒரு சர்வசாதாரணமாக கடந்து சென்று விடுகின்றார்கள். ஆனால் இதுவும் ஒரு மனிதனுடைய வினைகள் சேருவதற்கு காரணமாக இருக்கின்றது இல்லையா? நம்ம சின்ன வரன்னு சொல்லிட்டு வரல, யாராவது ஒருத்தர் மன உளைச்சலை உண்டாக்கிட்டோன்னு வச்சுக்குவோம், நமக்கு தெரியாது இந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்தினால ஆயிடுச்சு அப்படின்னா கூட அதுவும் ஒரு வினைகளாகத்தான் இங்கு சேர்கிறது. அதை தீர்ப்பதற்கு மீண்டும் ஒரு பிறப்பு எடுக்க வேண்டியிருக்கின்றது. ஸோ இது 3வது அடியில் சொல்கிறார். 4வது அடியில் என்ன சொல்கிறாரு? அந்நிய நாவான் அசல் சீடன் ஆமே. இதை 2 வகையாக புரிஞ்சிக்கலாம். அந்நியனாவான், அப்போ அந்நியன்னா என்ன? நெருக்கம் இல்லாதவன் அப்படின்னு பொருள். யாருக்கு நெருக்கம் இல்லாதவன்? குருவுக்குன்னு எடுத்துக்கலாம், இறைவனுக்கும் எடுத்துக்கலாம். இறைவனுக்கு நெருக்கம் இல்லாதவன் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து என்ன சொல்கிறாரு? அசல் சீடனாமே அப்படிங்கிற. அசல் என்றால் என்ன? இந்த இடத்துல உண்மை அப்படின்னு பொருள். ஸோ இது இந்த இடத்துல இதையெல்லாம் கடைபிடிப்பவர்கள், அந்நியன் ஆவான் வரைக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கலாம். இந்த இடத்துல பக்குவம் இல்லாதவர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்க 3 அடியில் சொல்லிட்டு இவங்களாம் இறைவனுடைய நெருக்கம் இல்லாதவர்கள் ஆகிவிடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அசல் ஆமே அப்படின்னா இந்த இடத்துல இதையெல்லாம் கடைபிடிக்காதவர்கள். இப்போ கடைபிடிச்சவங்களாம் திருப்பி இறப்பு பிறப்புக்கு போயிட்டே இருக்காங்க இந்த பாடலில் சொல்லப்பட்டபடி. இல்லை, இதெல்லாம் மாற்றிக்கொள்பவர்கள், முதலில் சொன்னாலே போல் மாற்றிக்கொண்டு நடப்பவர்கள் அசல் சீடனாமி அப்படிங்கிற. அசல்னா என்ன? உண்மை அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. ஸோ உண்மையான சீடர்களாக இவர்களே இங்கு இருக்கின்றார்கள் அப்படின்னு பொருள். இப்போ நம்ம போன வகுப்பு ஒரு வகுப்பில் சர்சீடனாமே அப்படின்னு முடிச்சிருப்பார் இந்த இடத்துல இல்லையா? சர்சீடன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே இறைவன் நோக்கிய பயணத்தில் இருப்பவர்கள் எல்லாருமே சீடர்கள் தான். அதற்கு விளக்கம் போன வகுப்பில் பார்த்தோம். அப்போ சீடர்களாக நாம் இருக்கின்றோம். இந்த இடத்துல உண்மையான சீடர்களாக இருக்கின்றோமோ பொய்யான சீடர்களாக இருக்கின்றோமா என்பதுதான் இந்த இடத்துல முக்கியமான கருத்து.
இப்போ இறுதி பாடல் என்ன வைக்கிறாரு? போன பாடல் வரைக்கும் எல்லாருமே சீடர்களாக இருக்கும், ஆனால் பக்குவம் இல்லாமல் இருக்கும். அதனால் இறைவன் இங்கே குருவாக வந்து உபதேசிப்பதில்லை, ஞான குரு கிடைப்பதில்லைன்னு சொல்லி முடிச்சிருந்தார் இந்த இடத்துல. இப்போ நம்ம உண்மையான சீடர்கள் ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த பாடலில் ரொம்ப அழகாக சொல்லி முடிச்சிட்டார் இந்த இடத்துல. ஸோ ஒரு 3 அடியில் என்ன சொன்னார்? என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு, இதெல்லாம் செய்தீர்கள் என்றால் நீங்கள் இறைவனுக்கு நெருக்கமாக முடியாது. அப்போ இதெல்லாம் விட்டு விட்டு இறைவன் நோக்கிய பயணத்திற்கு நீங்கள் சென்றீர்களால் இறைவனுக்கு நெருக்கமாகவும் ஆகிவிடலாம், உண்மையான சீடர்களாகவே ஆவார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஸோ நாளடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் இந்த இடத்துல அப்படின்னா, இந்த பிறப்பில் நாம் மும்மலங்களை அதிகமாக பெரும்பான்மையாக நம்மிடம் இருக்கின்றது. 5 புலன்கள் இங்கு பெரும்பான்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதன் வகையிலேயே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இதை ஆராய்ந்து தெரிந்து கொண்டு இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். மாற்றிக்கொள்ளாதவர்கள் அபக்குவர்களாக இருக்கின்றார்கள், மாற்றிக்கொள்பவர்கள் பக்குவம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். காலை முதல் இரவு வரை நம்முடைய ஒவ்வொரு செயலுமே இங்கு நம்முடைய ஆசையின்படியே நடக்கின்றதே தவிர, இது இறைவனுக்கு பிடித்திருக்கின்றதா, மற்றவர்களுக்கு துன்பம் வராமல் இருக்கின்றதா என்று நாம் சிந்தித்து செய்வதில்லை. ஸோ யார் ஒருவெல்லாம் இதுபோல் சிந்தித்து செய்யாமல் இருக்கின்றார்களோ இவர்கள் அபக்குவர்களாக இருக்கின்றார்கள். இறைவனுக்கு பிடித்திருக்கின்றது, யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் அனைவருக்கும் மகிழ்ச்சியே கொடுக்கின்றது என்ற ஒரு செயலோடு நாம் செய்யும் நம்முடைய தொழிலை செய்யும் பொழுது அவர்கள் பக்குவரார்கள் ஆகிறார்கள். அதுபோலவே இங்கு சொல் ஒன்று செயல் ஒன்று, சொல்வது ஒன்றும் செயல் ஒன்று செய்வது ஒன்றுமாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் பொய்யர்களாக அபக்கவர்களாக இருக்கின்றார்கள். எந்தெந்த செயலையெல்லாம் நினைக்கிறார்களோ, சிந்திக்கின்றார்களோ, சொல்கின்றார்களோ, வாக்கு வன்மம்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. அதுபோல் யார் ஒருவர் இருக்கிறார்களோ அவர்கள் பக்குவம் பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த பக்குவம் பெறாதவர்கள் யாரும் இறைவனத்தில் நெருக்கமாக இருக்க முடியாது. பக்குவம் பெற்றவர்கள் அனைவரும் இறைவனத்தில் நெருக்கமாக இருக்க முடியும். யார் ஒருவர் இறைவனத்தில் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களே இங்கு உண்மையான சீடர்களாக ஆகிறார்கள். ஸோ இதான் அந்த பாடலுடைய கருத்து.